சரி, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பெருங்குடல் புற்றுநோயின் அறிகுறிகள். கோலோரெக்டல் கேன்சர் அதோட சிம்டம்ஸ் என்னென்ன? இந்த கோலோரெக்டல் கேன்சரை பொறுத்தவரையில் இது ஒரு கியூரபிள் கேன்சர். முற்றிலுமாக இந்த ஆரம்ப ஸ்டேஜில் நம்ம பார்த்து தகுந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தோம்னா அந்த நோயிலேருந்து கம்ப்ளீட்லி யூ கேன் கம் அவுட். அப்படிப்பட்ட ஒரு டியூமர் என்ன அறிகுறிகளை அது பண்ணும். ஸோ சிலருக்கு பார்த்தீங்கன்னாக்க ஜென்ரலாக மோஷன் போகிறதுல ஒரு சடனாக ஒரு சேஞ்ச். ஸோ நார்மலாக அவங்களுக்கு ரெகுலராக பாஸ் பண்ணிட்டு இருக்கு, திடீர்னு ஒரு மலச்சிக்கல் வருது, இல்லை திடீர்னு மோஷன் லூஸாக போகுது. சரி, மலச்சிக்கல் வந்த உடனே நீங்கள் உடனே கட்டி இருக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டாம். அது அப்படியே கண்டினியூ ஆகுது. ஒரு பீரியட் ஆஃப் டைம் நீங்கள் ரெமெடி எடுக்கிறீங்க, ரிலீவ் ஆகலை, சடனாக ஸ்டார்ட் ஆகி அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. இல்லை லூஸ் மோஷன் ஆகுது, திடீர்னு கான்ஸ்டிபேஷன் ஆகுது, திடீர்னு லூஸ் மோஷன் ஆகுது. ஆல்டர்ட் பவல் ஹேபிட் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கு, அது செட்டில் ஆக மாட்டேங்குது. இல்லை மலத்தில் சளியோ இல்லை ரத்தமோ அப்படி கலந்து வரும். திடீர்னு பார்த்தீங்கன்னா வயிறு வலி ஏற்படுகிறது, மோஷன் ஒழுங்காக வரல, இல்லை லூஸாக போகுது. உணவு அருந்ததில் கிராஜுவலாக அதில் ப்ராப்ளம் வருது, டயட் ஒழுங்காக எடுக்க முடியல. இதனால இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்ததுனாக்க மேபி நம்ம ஒரு பரிசோதனையை பண்ணி பார்த்து அதிலிருந்து நம்ம உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும், வேற எதுவும் பிரச்சனை இல்லைன்னு. இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கிற எல்லாருக்கும் புற்றுநோய் தான் இருக்கு அப்படி கிடையாது. இது வேற இன்ஃபெக்ஷன்ஸ்னாலே வரலாம். ஆனால் இந்த மாதிரி ஏதாவது அறிகுறிகள் இருக்கு, அதாவது மலத்தில் வேரியேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கு, இந்த மாதிரிலாம் இருந்ததுனாக்க நீங்க கண்டிப்பாக பரிசோதனை செய்து சாதா புண்ணுதானாங்கிறத நீங்க உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும்.